ஹலோ அண்ட் வெல்கம் டு லைஃப் ஆஃப் வீட்டுக்காரன். நம்ம இந்த ஃபார்ம் சீரியஸ் வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம இப்போ வயலுக்காக வாங்கியிருக்கிற ஸ்ப்ரேயர் தான். வயலில் மருந்து அடிக்கிறதுக்கு நமக்கு எல்லா ஒரு பயன்பாட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு மருந்து அடிக்கிற இயந்திரம் வேணும். சரி, அதுக்காக தான் நம்ம தேடி பிடிச்சி வாங்கினது இந்த ஸ்ப்ரேயர். நம்மகிட்ட மல்லி இருக்குது, நெல், கடலை, எல்லா பயிர்களுக்கும் மருந்து அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரே இருக்குது. வாங்க இது அசம்பிளிங் அன்பாக்ஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி மருந்து அடிக்கிறாங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின், 50cc மோட்டர். இதோட த்ரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 அடி வரை வரும். இதில் ஒரு ஸ்பீட் செட்டிங், ஒரு 7 ஸ்பீட் செட்டிங் இருக்கு. நம்மளோட கம்பெனி ரெக்கமெண்டட் 3 இல்லை 4, தேவைப்பட்டால் நம்ம 7 வரைக்கும் கூட பயன்படுத்தலாம். இதோட ப்ளோயர் டியூப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. நமக்கு தேவையான அளவு ப்ளோயர் டியூபோட நீளத்தை நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். அதே மாதிரி டேங்க்லேருந்து வர ஹோஸு பூச்சிக்கொல்லி மருந்தை டைரக்டாக நாசில் வரை கொண்டு வந்து கொடுத்துரும். அதுக்கு தனி ஹோஸ் வித் கண்ட்ரோலர் இருக்கு. மேலும் நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் உரம், நெல், அதையும் நெல் விதைக்கிறதுக்கோ இல்லை உரம் இதில் வந்து செடிகளுக்கு போடுறதுக்கோ, நெல் வயலோ இல்லை மற்ற வயலில் போடுறதுக்கோ இதில் பயன்படுத்தலாம். அது டைரக்டாக ப்ளோயர் டியூப்லேயே வந்துடும். டேங்க்ல இருக்க சின்ன அட்டாச்மெண்ட்டை மாற்றணும்னா நம்ம அந்த பயன்பாடும் படுத்திக்கலாம். அதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸ்ட்ராங்கான பேக் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க, நம்ம முதுகில் மாட்டிட்டு பயன்படுத்துகிற மாதிரி. இதோட சராசரி எடை பார்த்தீங்கன்னா 8 கிலோ. நம்ம இதில் மருந்து ஊற்றி அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ 20 லிட்டர் வரைக்கும் அதில் ஊற்றலாம். 20 லிட்டர்னா 20 கிலோ உங்களுக்கு வெயிட்டு. ஸோ ஆக மொத்தம் ஒரு 28 கிலோ நீங்கள் முதுகில் சுமந்துக்கிட்டு நடந்து போய் மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். கெப்பாசிட்டி 1 லிட்டரு. இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ங்கிறதுனால 60 ml நம்ம 2T ஆயில் ஊற்றி இதை யூஸ் பண்ணணும். ஸோ 1 லிட்டருக்கு 60 ml 2T ஆயில் வித் பெட்ரோல் மிக்சிங். இப்போ நம்ம 6 லிட்டர் பெட்ரோல் ஊற்றுறோம். இதுக்கு சராசரியாக 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். 1/2 ஏக்கர் இல்லை 3/4 ஏக்கர் வரைக்குமே. மல்லி செடிங்கிறதுனா ஒரு 1/2 ஏக்கர் நம்ம கவர் பண்ணலாம். மற்றபடி நெல் வயல் அப்படி இல்லை மலாட்டை அது மாதிரினா ஒரு 1/2 ஏக்கருக்கு மேலே 3/4 ஏக்கர் வரைக்கும் கூட நம்ம எவ்வளோ வேகமாக நடக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் கவர் பண்ணலாம். இது தெளிப்பு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 30 அடி வரைக்கும் அடிக்கும். ஆனால் அது ஃபுல் ஸ்பீடில். ஆனால் அது உங்களுக்கு எப்பயுமே அதை பயன்படுத்த வேணாம் நம்ம கம்பெனியில் சொல்கிறாங்க. ஏன்னா பெட்ரோல் நிறையா பிடிக்கும். சராசரியாக நீங்கள் அடிக்கிறது 3 இல்லை 4 ஸ்பீடில் வச்சு அடிக்கிறப்ப ஒரு 15லேருந்து 20 அடி வரைக்கும் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும்.
மருந்தை நிரப்பியாச்சு. நம்ம போய் மல்லி தோட்டத்துக்கு மருந்து அடிக்கலாம். எப்பயுமே பூச்சிக்கொல்லி அடிக்கிறப்ப நம்மளோட பாதுகாப்பு முக்கியம். நீங்கள் இதில் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நான் கையில் க்ளவுஸு, மாஸ்க்கு, கண்ணுக்கு கண்ணாடி இதெல்லாம் போட்டு தான் நான் பயன்படுத்துவேன். ஏன்னா அடிக்கிற பூச்சிக்கொல்லி மருந்து ரொம்ப வீரியமானது. அது நமக்கு உடம்புல பட்டுச்சுன்னா எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில நேரம் அது புண்ணாக மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நான் அடிக்கிறது எதுவுமே வந்து சாதாரண மருந்துகள் கிடையாது. எல்லாம் வீரியம் மிகுந்த மருந்துகள் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா பூச்சியோட தாக்கம் அது மாதிரி இருக்கு. பூச்சியெல்லாம் நாளுக்கு நாள் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம பயன்படுத்தின மருந்துகளும் அதுக்கேற்ற மாதிரி வீரியம் அதிகமாக போயிட்டு இருக்கு. மேலும் இது போல வீடியோகளுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.